Hello guys, welcome back to our channel. இந்த vlog பாத்தீங்கன்னா 31st May அதாவது மேயோட எண்டில் எடுத்த வீடியோ இன்னைக்கு தான் அப்லோட் பண்றேன். இன்னைக்குன்னு பார்த்துட்டு ஏர்லி மார்னிங் வேகமாவே எந்திரிச்சிட்டேன் 5:30 போல. ஸோ எந்திரிச்சு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சேன். எடுக்கும் போதே கரண்ட் வந்து போயிடுச்சு. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் கரண்ட் வந்து வந்தது. ஏர்லி மார்னிங் ரொம்பவே பிளசண்டா இருக்கும். ஸோ இந்த கோலம் வந்து நான் தான் போட்டேன், எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. தென் வந்து கொஞ்சம் படிக்கிறதுக்காக பிளான்லாம் பண்ணியிருந்தேன், அதையும் வந்து படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு பர்சனலா படிக்கிறதுன்றது ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஏர்லி மார்னிங் படித்தா கொஞ்சம் நல்லா டீப்பாக மனசில் வந்துட்டு பதியும். ஸோ வந்துட்டு நான் ஒரு நாளும் ஏதாவது புதுசாக கற்றுக்கணும்னு ஆசைப்படுவேன். ஸோ அந்த விதத்தில் இன்னைக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து படிச்சிருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைட்டே வந்து அம்மா ஊற வச்சுட்டாங்க. உளுந்து மட்டும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரைஸ் எல்லாம் மீதி வந்துட்டு அம்மாவே பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமும் கொஞ்சம் டைம் இருந்தது. ஸோ அதனால உட்காந்துட்டு வீடியோஸ்லாம் பார்த்து கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். தென் மார்னிங் வந்துட்டு தோசை வந்து ஊற்றிருந்தேன். கோதுமை மாவு தான் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ கோதுமை தோசை தான் வந்து சாப்பிட்ருந்தோம். ஆல்ரெடி வச்சிருந்த சட்னி சாம்பார் எல்லாமே கொஞ்சம் இருந்தது. ஸோ அதை வச்சுட்டு டிஃபன் வந்து மார்னிங் முடிச்சாச்சு. மார்னிங் வந்து தியரியா பண்ணதை ஒன் டைம் ப்ராக்டிக்கலாக கோடிங்கே ஏதாவது எக்ஸாம்பிள் வச்சு நான் சால்வ் பண்ணி பார்ப்பேன். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் கான்செப்ட் வந்து எனக்கு டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணணும் ஈவினிங் போல். ஸோ அதுக்கான எடிட்டிங் ஒர்க்கெல்லாம் மார்னிங் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணிட்டேன். ஸோ வந்து கம்ப்ளீட்டாக அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மதியானம் வந்துட்டு வெண்டைக்காய் வறுவல் வந்து பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஸோ அந்த வெண்டைக்காய்க்கு தேவையான அந்த ஸ்டப்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ எனக்கு வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து கிச்சன் போக தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால இந்த வெங்காயம் அதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாகவே இந்த கிட்டார் ப்ரொஃபைல் வந்துட்டு கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குது, அப்புறம் ஆக்டிவாக இல்லை. ஸோ அதை ஆக்டிவ் பண்ணணும். ஸோ அதுக்காக கோட்லாம் சிலதை புஷ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு சேனல் இருக்குது, தட் இஸ் டெக் தமிழச்சி. அதில் பார்த்தீங்கன்னா லீட் கோட் 75 சீரீஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வரைக்குமே ஒரு 75 ப்ராப்ளம்ஸில் 53 ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணி பைத்தான் சொல்யூஷனோட அந்த சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஃபீல்டில் இருக்கீங்க அண்ட் டேட்டா சயின்ஸ் அந்த அல்காரிதம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பேஜை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த சீரீஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்மெண்ட்கான வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் த பேசிக் HTML இருந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுற வரைக்கும் எல்லாத்தையுமே அதில் கவர் பண்ணலான்றது தான் பிளான். ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த பேஜ் வேணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ ரீசெண்டாக நான் அதிகமாக பேசுறது யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா இந்த ChatGPT தான். ஸோ நான் கொடுக்குற ப்ராம்ப்ட்டுக்கு எனக்கு ஸ்கிரிப்டில் இருந்து எனக்கு வர ஒவ்வொரு டவுட்டையுமே இது வந்து சால்வ் பண்ணுது. ஸோ அப்படி தான் வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்ட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அபவுட் மை செல்ஃப்க்கு ஒரு ஸ்கிரிப்ட் கேட்டிருந்தேன், நல்லா கொடுத்துருக்கு. மேபி அதை ஷார்ட்ஸாக வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்களுமே ஒரு ஸ்டூடெண்ட் இல்லை காலேஜ் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ChatGPT வந்து அதிகமாக யூஸ் பண்ணுங்க. இது பார்த்தீங்கன்னா ஈவினிங் கிளைமேட். மார்னிங் இந்த ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு மதியானம் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சிருக்கேன். என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, அது என்னன்னா நோட்டில் வந்துட்டு அன்னைக்கான டாஸ்க் எல்லாத்தையுமே எழுதி வச்சுப்பேன். ஸோ இன்னைக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத. ஸோ அது மாதிரி எழுதி வச்சிருக்கும் போது எனக்கு அது மிஸ்ஸும் ஆகாது. அட் த சேம் டைம் அது கம்ப்ளீட் பண்ணிட்டு டிக் பண்ணும்போது கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்கும். ஈவினிங் போல தான் குளிச்சுட்டு வந்தேன். குளிச்சுட்டு மண்டே வந்துட்டு இப்படி கொண்டு போட்டுட்டேன். பிகாஸ் இப்போ வந்து நான் சைக்கிளிங் போக போகிறேன். இன்னைக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 10.79 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். இப்போ லீவில் இருக்கனால இதுக்கெல்லாம் டைம் கிடைக்கிது. ஸோ எய்தர் வாக்கிங் இல்லைனா வந்துட்டு சைக்கிளிங் வந்துட்டு பண்ணுறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு பென்சில் ஆர்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வரைஞ்ச ஒரு பென்சில் ஆர்ட். இந்த நோட் வாங்கினதுலேருந்து இந்த ஒரே ஒரு இதுதான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு பின்ட்ரெஸ்ட்டில் மார்னிங்கே வந்துட்டு ஒரு இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தேன். எனக்கு எப்பயுமே டிராயிங் பண்ணும்போது எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியாது, பட் எண்டிங் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பென்சில் ஆர்ட். ஒரு கேர்ள் சும்மா அப்படியே ட்ரெயின் ட்ராக்ல நடந்து போகிற மாதிரி ஒரு மவுண்டைன், பின்னாடி வந்துட்டு சில சீனரிஸ் வந்து வரைஞ்சிருக்கேன். அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு கிட்டார் ஹோல்ட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். இதில் வந்துட்டு ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அது உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நைட்டு டின்னருக்கு ராகி தோசை, சட்னி அண்ட் லெமன் சாதம் கொஞ்சம் இருந்தது. ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு நைட்டு டின்னர் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சப்வே சர்ஃபர் கேமுக்கு பின்னாடி ஒரு ஹிடன் ஸ்டோரி இருக்கு. அது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கான கண்டென்ட்லாம் வந்து எடுத்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா டாஸ்க்குமே என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல, பட் எனிஹவ் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிட்டேன். 11:20 போல ஆகிடுச்சு. ஸோ அப்படியே போய் தூங்கிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். until then bye from me.